சென்னையில் தள்ளுவண்டியில் கேக் விற்ற இளைஞர்களை தாக்கி அவர்களிடம் இருந்த பணத்தை மர்ம நபர்கள் பறித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையைச் சேர்ந்த சாய்ராம் என்பவர் சென்னை கொடுங்கையூரைச் சேர்ந்த தனது நண்பரான இப்ராஹிம் என்பவரோடு இணைந்து தள்ளுவண்டி கடையில் கேக் ஷாப் நடத்தி வந்திருக்கிறார். இந்த சூழலில் காரில் வந்த 5 மர்ம நபர்கள் திடீரென இவர்களை தாக்கிவிட்டு கையில் இருந்த கலெக்ஷன் பணம் 7,000 ரூபாயை பறித்துவிட்டு தப்பி சென்றனர். இதுகுறித்து கொடுங்கையூர் போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். நெல்லை பாளையங்கோட்டையை இணைக்கும் 183 ஆண்டுகள் பழமையான பாலத்தை பயன்படுத்துபவர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து நெல்லை மாநகர காவல் ஆணையர் வெளியிட்டுள்ள உத்தரவில் பாலத்தில் நின்று புகைப்படம் எடுத்து போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பாலத்தில் நின்றபடி ஆற்றில் குப்பைகளை கொட்டினால் நடவடிக்கை பாயும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.